விஜய் டிவியின் பாக்கியலட்சுமி சீரியல் அடுத்தடுத்த பரபரப்பான கட்டங்களுடன் ரசிகர்களை கவர்ந்து முன்னணி சீரியலாக மாஸ் காட்டி வருகிறது. இந்த சீரியல் அதிகமான டிஆர்பி புள்ளிகளுடன் சேனலின் இரண்டாவது முன்னணி தொடராக இருந்து வருகிறது. இந்த சீரியலில் அடுத்தடுத்த பிரச்சினைகளை கொண்டு எபிசோட்களை கொடுத்து வந்தார் இயக்குனர். ராதிகாவின் கருச்சிதைவில் துவங்கியது பிரச்சினை. தொடர்ந்து அந்த விஷயத்தில் ஈஸ்வரியின் கைது, நீதிமன்ற காவல் மற்றும் அவரை மீட்பதற்கான போராட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த விஷயத்தில் தன்னை நம்பாத கோபியை தலைமுழுகிறார் ஈஸ்வரி. இந்த விஷயத்தில் தன்னுடைய மகன் கோபியை வெறுத்த ராமமூர்த்தி, தான் இறந்தாலும் அவர் தனக்கு கொள்ளி வைக்கக்கூடாது என்று வயிறெறிந்து பேசினார். இந்நிலையில் அவரது 80வது பிறந்த நாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கோயிலில் வைத்துதான் இந்த கொண்டாட்டம் நடந்தது என்ற போதிலும் தன்னுடைய பேரன்கள், பேத்தி என அனைவரும் சூழ, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் வந்ததால் ராமமூர்த்தி மிகவும் நெகிழ்ச்சியடைந்ததை பார்க்க முடிந்தது. கொண்டாட்டம்